வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஒரு ஹேமந்த் சோரனோ இல்லை பஞ்சாப் முதலமைச்சரோ மம்தா பானர்ஜி போவாங்களான்னு தெரியல. அவங்க ஏரியாவில் பெரும் தகராறு போயிட்டுருக்கு. அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க போன 5 வருஷத்துக்கு முன்னாடி யோகி 2வது முறை ஜிச்சப்பி இதே சீட்டிங் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொண்டு வராங்க. அது உண்மைதான். இவங்க அங்கே போயிட்டு திரும்ப வந்து எல்லா மாநிலங்களிலும் அடுத்து செக் பண்ணுற வேலையை ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா அப்போதானே நாடு முழுவதும் இருப்பது. இல்லைன்னா இந்த திட்டு பையன் கையில் எல்லாமே போயிருமே, நாடே போயிருமே முட்டா பசங்க கையில். அதாவது திருடனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். இல்லை ஒரு பக்கம் முட்டாளாக ஒருத்தர் இருக்கானாலும் ஏற்றுக்கலாம். திருட்டு முட்டாளாக இருந்தன்றது ரொம்ப ஆபத்தான, புரியுதா அவங்களுக்கு? ஸோ இப்போ ஏதோ ஒரு திருடன் வரான், பர்ஸை கேட்டானா திருடனாக இருந்தால் கொடுத்துடலாம், அதோட போயிடுவான். முட்டாள் திருடனாக இருந்தால் குத்திடுவானே. 200 தான் அந்த பர்ஸில் இருக்கு, அதுக்காக உயிரை போய் விட்டு போயிடுவான், அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். பர்ஸை பிடிங்கிட்டு குத்துறவங்க தனியாக கேட்டகரி இருக்கான். அப்புறம் ஜெயிலுக்கும் போயிடுவான். அந்த 200 வச்சு அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவன் தான் பிஜேபிக்காரன். புரியுதா? முட்டாள் கம் திருடனாக இருக்கான். இப்போ ஓட்டு திருட்டு பண்ணுறாங்க, இந்த டாக்ஸின்ற பேரில் திருடுறாங்க, பல வேறு இதில் திருடுறாங்க. இப்போ முட்டாளாக வேறு இருக்கான்றப்ப மிக ஆபத்தானவர்களாக இருக்காங்க. அதுதான் வந்து எல்லாரும் பயப்படுறாங்க பிஜேபிக்காரனை பார்த்து. இப்போ இந்த மாதிரி இந்த வாதம் இது பேஸ்போர்ட்டில் மாறிடக்கூடாதுன்னா அமித்ஷா சம்மந்தம் இல்லாமல் போய் இன்னைக்கு திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்து ஜெகதீப் தன்கரை பற்றி யாரும் பேசாதீங்க, எங்கே அவர் எங்கேன்னு முதல்ல சொல்லுங்க. அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கடை இருந்துச்சு, ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டீ கடை. ஒரு நாயுடு வந்து என்ன பண்ணார், நாயுடுன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். சிகரெட்டு, பெட்டி கடை சிகரெட்டு, பேப்பர்லாம் விற்றுட்டு இருப்பார். அவருக்கு ஒரு 60-70 வயசு. அப்போ அவர் வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒரு பூத் மாதிரி கொடுப்பாங்க இரும்பில், அதில் கடை வச்சுருந்தார். அது இவ்வளோ பெரிய இடம், ஒரு எப்படின்னா ஒரு 6 அடிக்கு 6 அடின்னு வச்சுக்கலாம், அந்த பூத்து வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு கடை வந்து ஒரு 10 அடிக்கு 5 அடி லென்த்து பிரெத்து, 10 அடி. இப்போ அந்த கடை பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டீ கடை நம்ம நண்பர் தான். அவர் பெரிய ஆள், பெரிய ஹோட்டல்ஸ்லாம் மதுரையில் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்காப்புல. நம்ம நண்பன் தான், எங்கள் கிளாஸ்மேட்டு தான். கிளாஸ்மேட்டுன்னா ஒரே ஸ்கூலில் படித்தேன். அப்போ திடீர்னு நாங்கள் நைட்டு போனால் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, நாயுடு வந்து அந்த நாயுடுவோட பெட்டி கடை பக்கத்தில் தான் கஞ்சா விற்பாங்க. கஞ்சா வைக்கிறேன்னா நாயுடு வந்து அதில் தலையிட மாட்டார், அவரையும் எனக்கு கேட்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் நாயுடு காணோம், அந்த கடையும் சேர்த்து டீ கடையாக மாறிடுச்சு. நாயுடு அப்போ 20 வருஷமாக அது நாயுடு ஆளை காணும். அப்போ தான் நாங்கள் கேட்போம், பார்க்குறப்பெல்லாம் நைட்டு எங்கேயா போனோம்னா, மிட் நைட்டில் போனோம்னா கடையில் உட்காந்துருப்பேன் ஓனர், ஃப்ரெண்டு தான் அவர். என்னையா நாயுடு எங்கேயா போதிச்சிங்க, உள்ளே கடைக்குள்ளேயே போதிச்சிட்டிங்களா, நாயுடு ஆளையே காணாமையா, 20 வருஷமாக இருந்த ஆளை இப்போ பெட்டியும் காணா, நாயுடையும் காணா, தூக்கிட்டீங்களே ஆளை வச்சு அப்படின்னு, அங்கேயே போதிச்சிட்டிங்களா இல்லை எப்படியா வெளியே காணான்னு நக்கலாக கேட்போம். கடை உங்கள் கடை 16 அடி ஆயிடுச்சு, நாயுடு காணா அப்படின்ற மாதிரி. இனியில் நாயுடு தான், நாயுடா காணா, நான் ராத்திரில் ஏன் வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது பொழுதுபோலாம் அங்கே போய் தான் ஓட்டிகிட்டு. அந்த மாதிரி அவங்க கடை 6 அடி வேணுன்றக்கா நாயுடு அங்கேயே போச்சு கடையை ஆட்டையை போட்டாயின்ற மாதிரி நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் சும்மா அதுக்கு. அந்த மாதிரி இவர் எங்கே தன்கர் நாயுடு ஆளை கடை, முதல்ல அதை சொல்லு, நீ அவரை பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டு. அவர் எங்கே இருக்கார்? ஒரு துணை ஜனாதிபதியாக ஒரு நாட்டில் 150 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் முந்தா நாள் வரைக்கும் இருந்தாரையா. திடீர்னு சாயந்தரமாக துரத்தி விட்டீங்க, வீட்டுக்கு வரலன்றாங்க, வெளியே வரலன்றாங்க, டெல்லி வீட்டையும் காலி பண்ணிட்டாருன்றாங்க. புரியுதா அவங்களுக்கு? அந்த இதில் வந்து பாலச்சந்தர் படத்தில் சுகாசினி திடீர்னு பையோட கிளம்பி போயிடுவான், ஒரு பிள்ளையை பெற்று போட்டுட்டு. இப்போ தேடுவான், அவன் எங்கே போனான்னு தெரியாது, புள்ள அனாதே. அந்த மாதிரி தன்கரை எங்கடா போட்டீங்க, எங்கே புதைச்சிட்டிங்களா, இல்லை உயிரோடு எங்கேயா துரத்திட்டிங்களா, இல்லை பாகிஸ்தானில் கொண்டு பார்டரில் விட்டு வந்தீங்களா, எங்கே தன்கரை? அவர் அதிகபட்சம் கேட்ட ஒரே ஒரு வருத்தப்பட்டு சொன்னது, இந்த நாட்டில் ஜனாதிபதி பிரதமர் நடுவில் நான் இருக்கேன், இவங்க 2 பேர் ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க, என் ஃபோட்டோ வைக்கலன்னு வாயை விட்டு கேட்டார். இப்போ ஃபோட்டோ வச்சு நான் வீட்டில் வச்சு, அதனால அதையும் கொளுத்தமா 2 ஊதுபத்தியை கொளுத்தி வச்சதுனால சரி போய் சேர்ந்துட்டாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லையே, ராஜஸ்தானில் அவர் சொந்த ஊரில் போய் தேடி இருக்காங்க, ஆளைக்கான. ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வருவாருன்னு இருக்காங்க, அங்கே போய் வெயிட் பண்ணியிருக்கா. ப்ரெஸ் எல்லாம் எப்படி வந்து தான் ஆகணும்னு வரல, சொந்த ஊருக்கும் கிராமத்துக்கும் போகல. டெல்லி வீட்டுக்கு போய் பார்த்துருக்காங்க, காலி பண்ணி 3 நாள் ஆச்சுன்றாங்க. எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தா அவரையும் உயிரோட ஆளை காணா. அவர் குடும்பத்தில் இருக்கவங்களையும் யாரையுமே காணா. ஏதோ 2 மக வக்கீலாக இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில், அதையும் காணா. எங்கே
இது இப்போ இந்த அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்றதும் தெரியும். டெல்லியில் இருக்க மேற்கு வங்கக்காரன்லாம் கொண்டு போய் பார்டருக்கு அந்த பக்கம் பங்களாதேஷ் மொழி பேசுகிறான்னு தள்ளி விட்டு வராங்களே, அந்த மாதிரி எதுவும் குடும்பமாக தூக்கி கொண்டு போய் எங்கிட்ட பாகிஸ்தான் பார்டரில் விட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, அதையும் சொல்ல மாட்றாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. தன்கரோட வாழ்க்கையே எப்படின்னா, ஊருக்கே உழ வச்ச தன்கர் நாடாளுமன்றத்தில் ஒருத்தனை பேச விடாமல் போட்டு டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஆளையே சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க, ஆளைக்கானா. அதுக்கு இவர் சொல்கிறார் அவரை பற்றி பேசாதுன்னு, எங்கேன்னு சொல்லி பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான். அவர் வெளியில் வந்து அவரா உடம்பு முடியலங்க போகிறேன்னு ஒரு வார்த்தை ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ கூட வரலாமே. அவர் நேராக போய் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கல, அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரானா தெரியல. அவரை துரத்தி விட்டாங்க, அடிச்சு துரத்தி விட்டாங்களா, எங்கே கூட்டு கட்டி வச்சு அடிச்சாங்கன்னு பாதாள சிறையா அடைச்சிருக்காங்களா பார்லிமெண்ட்டுக்கு அடியில், என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது பக்கத்து நாட்டு அதிபர் இங்கே வந்தவங்க தான் எங்கே பதுங்கியிருக்காங்கன்னு தெரிலண்ணா. இங்க இருந்து ஷேக் ஹசீனாவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னா புரியுது, தன்கரை ஒழிச்சு வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவர் அப்பயே கழட்டி விட்டுலாம். அவர் தன்கர் சொல்ல, ஐயோ நான் அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது, நீ திறந்து விடுங்க, ஜனதா கட்சியிலே இருந்திருக்கலாம். பதவிக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபோட்டோவுக்கு தான் ஆசைப்பட்டேன், என் ஃபோட்டோ வைக்க மாட்டேறீங்கன்னு, கடைசியில் என்னையே ஃபோட்டோ வைக்கிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார். ஏன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணதில் பாதிக்கப்பட்டதுனால இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப பெருசாக அதை சரி அப்போ ஏதாவது போக வேண்டிய ஆள் தான் கொண்டு போச்சுட்டு போகிறாங்கன்னு விட்டாங்க. அவங்க இதுக்கு போய் அவங்க சொல்கிற பேச்சு கேட்டெல்லாம் ஆடினீங்க, இப்போ கடைசியில் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பல தேர்தல் ஆணையர்களே காணாமல் போயிட்டு இருக்காங்க. இந்த போன தேர்தல் ஆணையர் ரிசைன் பண்ணார், அவர் எங்கே போனார், எதுக்கு ரிசைன் பண்ணாருன்னு தெரியல, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஐஏஎஸ்ஸாக இருந்தவரை ரிசைன் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த நாள் ஆணையராக கொண்டு வந்து போட்டு எதுக்கு அதே போல் ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு 24 மணி நேரத்தில் துரத்தி விட்டாங்க, அவங்களா காலி பண்ணி விரட்டி விட்டாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. யார் யாரை விரட்ட போகிறாங்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கணும். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் சார். ஏன்னா திடீர்னு யாரையோ தலைவர்கள் அப்படின்ட்டு தமிழ்நாடு மூத்த பாஜக தலைவரெல்லாம் பேட்டி எடுத்து இங்கிலீஷ் மீடியாலாம் போடுறான். அவங்களாம் அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன், அந்த ஆளை எடுத்து போடுன்னு இருப்பாங்க, போடுறாங்க. இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ராஜாஜி பேரன்லாம் அவர் யார் பாண்டைவால் வளர்த்து விடப்பட்டார். ஒரு யூடியூப்பில் ஒரு பேட்டியை போட்டு விட்டு நீங்கள் டெல்லிக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து டெல்லியில இருந்து நமக்கு பேட்டி கொடுக்க மூத்த பாஜக தலைவர் பேரை போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க, எல்லாம் காசு கொடுத்தா அது வேணாம். இப்போ நீங்கள் பேசிய அத்தனை விஷயங்களும் இதற்கு முன்பாக பல காலகட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களே அதிமுக ஆட்சி காலத்தில் டிஎன்பிஎஸ்சிலாம் கொண்டு வந்து சேர்த்தாங்கல்ல, அந்த இதெல்லாம் அப்போ கண்டித்து பேசினதை எடுத்து பீகாரில் இருக்க ஆட்களை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு சேர்க்குறாங்கன்னு ஸ்டாலின் பேசினதுக்கு ஹிந்தி சப்டைட்டில் போட்டு அண்ணாமலை ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அதே போல் இங்கே வந்து பானிபூரி விற்கிறான்னு டிகே சிலங்கோவன் பேசினது, தயாநிதி மாறன் பேசினது, பாத்ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்போ 2 மொழி படிச்சதுனால தான் நம்ம வெளியில் போயிருக்கோன்னு பேசினதெல்லாம். ஆமாம், அது உண்மை தானே, போட்டு காட்டுட்டு நல்லது தானே, அவனுக்கே தெரியும்ல. ஆமாம், கரெக்டு தானே, 2 மொழி படித்ததுனால தானே அவன் வளர்ந்துருக்கான். நம்ம பானிபூரி விற்கிறோன்றது உண்மை தானே, கக்கூஸ் கல்லூரன்றது உண்மை தானே. இதில் என்ன இருக்குது, இது போட்டால் திமுக ப்ளஸ்ஸு தான் அது. இல்லை, இப்போ இது அவர் ஹிந்தியில் போட்டவுடனே இது தேசிய செய்தியாக மாறுகிறது. தேசிய செய்தியாகிட்டு உடனே பூரா பேர்ட்டி கருத்து கேட்குறாங்க. நீங்கள் போய் அங்கே பீகாரிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாராயணன் திருப்பதி கொந்தளிச்சு ஆங்கில லோக்கலில் இங்கே உள்ள லோக்கல் இங்கிலீஷ் மீடியாலாம் அவரை பேட்டி எடுக்குது. இங்கே இருக்கக்கூடிய அது காசு கொடுத்துருக்காங்க இல்லை, அவங்க கோடி மீடியா தானே எடுக்கணும். இங்கிலீஷ்ன்றது கோடி மீடியா தானே அது அந்த இவன் ஆறுன்னு ஒருத்தர் பறக்கிருக்கேன், அவங்கெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட காசு கொடுத்து அவனை அதுக்கு தானே வச்சுருக்காங்க. இப்போ சம்பளம் கொடுத்து காசு கொடுத்து அவனை வச்சுருக்கிறது, அவனுக்கு சேனல் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறது. அதுக்கு தான் அப்புறம் நாராயண திருப்பதியை பேட்டி எடுக்காமல் இருப்பாங்க. நாராயண திருப்பதிலாம் ஒரு கவுன்சிலர் அளவு கூட வேல்யூ கிடையாது. அவங்க எடுக்கிறான்னா அது கோடி மீடியாவோட தான். டாக்டர் எல் முருகன் ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல, இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஸ்டாலின், பீகாரில் என்ன பாஷையில் பேசுவார்? இங்கிலீஷில் பேசினா தமிழில் தான் பேசுவார். இங்கிலீஷில் பேசினா அது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா, கலோனியல் மைண்ட் செட்டில் இருக்கிறதா ஆகாதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வார்த்தை. அவர் இங்கிலீஷ்லாம் பேச மாட்டார், தமிழில் தான் பேசுவார், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. இல்லை, ஒருவேளை ஆங்கிலத்திலே பேசினார். அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டார் பாருங்க, இந்த மாதிரி ஆங்கிலம் நம்மளை அடிமைப்படுத்தின அடையாளம்னு தான் பிரதமர் மோடி இங்கிலீஷில் பேசுறதே இல்லை, அவர் அடிமைத்தனத்தை ஒழிச்சிட்டாருன்ட்டு. மெண்டல் நல்லா வாயில் வருது, நீங்கள் வேறு ஆங்கிலம், ஒரு மெண்டலு ஒரு மெண்டலு 2 பேரும் என்னத்தையும் பேசிட்டு. இதுக்கு அடுத்து ஒரு குண்டை போட்டார். ஸ்டாலின் அங்கே போய் ஆங்கிலத்தில் பேசி எதில் பேசினாலும் கூட ஒரு ஆள் ஹிந்தியில் மொழிபெயர்த்தா தானே அந்த ஊருக்காரனுக்கு புரியும். ஆமாம், அப்போ இவர் எதுக்கு அங்கே போகிறாரு? இவர் போகிறதே வேஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தையே. அது அவர் போகிற உனக்கு ஏண்டா உங்களுக்கு ஏண்டா வை தெரியுதுன்றது இல்லை. இப்போ அப்படி பார்த்தா மோடிஜி அமித்ஷாஜி இங்கே வந்து ஹிந்தியில் பேசி ஒரு ஆள் தமிழில் சொன்னாதானே தெரியும். அப்புறம் எதுக்கு மோடி அமித்ஷா இங்கே வராங்கன்னு இது அவருக்கே பேக் ஃபயர் ஆகணும் அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் முதல்ல அந்த கட்சியிலே சேர்ந்துருக்க மாட்டாப்லே.
அடிப்படை அறிவுன்னு இருந்தாலே பிஜேபியிலே சேர்ந்துருக்க மாட்டாப்புல. பணத்துக்கும் பதவிக்காக தானே சேர்ந்துருக்காங்க. அதுக்காக எதையாவது ஒன்று பேசுகிறது தான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு வருதுல நன்றி. நன்றி.